الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் அவனது அன்பும் அருளும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் உத்தம தோழியர்கள் மீதும் உண்மை விசுவாசிகளான நம்மவர்கள் மீதும் நம்மவர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர் மீதும் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீதும் ஊர்வாசிகள் மீதும் உலகில் உண்டான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் அருமை பெரியவர்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அதில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த உன்னத படைப்பாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். இந்த மனிதர்கள் வாழ்க்கை முறையை சீரிய முறையில் அமைத்துக் கொள்ளுமாக இறைமறை குர்ஆனையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் அல்லாஹ் தந்திருக்கின்றார். இவ்விரு வழிகளை அடைந்திருக்கக்கூடிய மனித சமுதாயம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம், இந்த இரு வழிகளுக்கு மாற்றமாக எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய நிலையிலே நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை பெரியவர்களுடைய சகோதரர்களே, இன்றைய சூழலில் முஸ்லிம்களுடைய நிலையெல்லாம் நாம் பார்த்துக் கொள்கிறோம். உலக அளவில் முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, ஏன் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனைகளையும் இவ்வளவு பெரிய கஷ்ட நிலைகளையும் ஏன் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இதே போல இதைவிட இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மது அருந்துவதில் நம்ம முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். அதே போல விபச்சாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது, ஆண்களையும் பெண்களையும் விபச்சாரம் செய்வதில் பார்க்க முடிகிறது. இதைவிட மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் மக்காவில் வாழ்ந்த அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் மக்காவில் வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம் சொன்னா, விபச்சாரத்தை சர்வசாரமா செய்வாங்க. அதுக்கு நேரம் காலமே இல்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி விபச்சாரத்தை சர்வசாரமா செய்தாங்க. அதே போல மது அருந்துவதில ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் வீட்டில் நாம் பார்த்தோம் சொன்னா பானையா மது அருந்திருக்கு. காலைல தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவ முகம் கழுவது கூட
அவங்க மதுரை தான் முகத்தை கழுவக்கூடிய ஒரு நிலைகள் அந்த மக்கள் இருந்தார்கள். இப்படி மோசமான முட்டாள்தனமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முட்டாள்தனமான வாழ்க்கை அவர் இடத்துல இருந்தது, மூடத்தனமான வாழ்க்கையில் இருந்தது. இப்படி அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே பிறக்க செய்து அந்த மக்களுக்கு மத்தியில தனி ஒரு மனிதராக அல்லாஹ் அவரை வளர்த்தார். அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த மோசமான மக்கள், கொள்ளை அடிப்பதில், அமானுகத்தை நிறைவேற்றாமல் இருப்பதில், இப்படி மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக் உண்மை சொல்லக்கூடியவர், நல்லவர், இப்படி சொல்லி ரொம்ப போராடம் சூட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்படி போராடம் சூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்கள் அந்த மக்களும் மக்களாக 40 வயது வரை அவர்கள் அல்லாஹ் விளையாடு செய்தார். எந்த அளவு அதுக்கு இடையில கூட நம்ம பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் காபாவை இடித்து கட்ட ஆரம்பித்தார்கள். காபாவை இடித்து புதிதாக அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, புதிதாக கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த கட்ட ஆரம்பித்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே கட்டிட்டு வரும்போது ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு கல்லை ஒரு இடத்துல தூக்கி வைப்பதற்கு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை என்றால், மக்களோட பல கோத்திரங்களும் பிரச்சனை எழுப்பினார்கள். நான் எங்க கோத்திரம் தான் அந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும், எங்கள் கோத்திரம் தான் அந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும் சொல்லி மக்கள் வாழ்ந்த முக்கியமான கோத்திர தலைவர்கள் எல்லாம் பிரச்சனையை கிளப்பினார்கள். இப்ப யார் அந்த கல்லை அந்த இடத்துல தூக்கி வைக்கிற பிரச்சனை சரியாக வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபியாக நியமிக்கப்படவில்லை. அந்த நேரத்துல எல்லாம் நபியாக வரல, இறை தூதராக இல்லை, அந்த மக்களோட மக்களா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த மக்களை பார்த்து, ஒன்று பிரச்சனை இல்லை, யார் அதிகாலையில முதலாக இந்த இடத்திற்கு வருகின்றார்களோ அந்த அவர்கள் அந்த கல்லை தூக்கி வைக்கட்டும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க, யார் முதல் இந்த இடத்துக்கு வருவீங்களோ அவங்க அந்த கல்லை தூக்கி வைக்கட்டும், இதுக்காக சரிச்சா என்று சொன்னார்கள். அதை கூட அந்த முட்டாள்தனமான சரியாக வாங்கி ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களை மதித்து வாழ்ந்தார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அந்த காபாவுடைய எல்லைக்கு யாரை முதலாக கால அதிகாரியில வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வர வைக்கிறோம். பார்த்தோம்னா எல்லாரும் நான் முந்தி நீ முந்தி வரும்போது அங்க ரசூலுல்லாஹ் அங்கே நிற்கிறாங்க. இதை பார்த்தவரை அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்ப முகமது அந்த கல்லை தூக்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம் நான் மட்டும் தூக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு துணி அப்படி விரிச்சு அந்த துணி மேல அந்த கல்லை தூக்கி வச்சு எல்லா கோத்திர தலைவர்களும் பிடிங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தூக்கி வச்ச கல் தூக்கி வச்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 40வது வயதுல இறை தூதராக நியமிக்கப்படுகிறாங்க. இறை தூதராக நியமிக்கப்பட்ட இறைவனுடைய ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்த பிறகு தன்னை இறை தூதர் ஒரு நபி என்று அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட மறுத்தார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட மறுத்தார். இப்படி ஏற்றுக்கொண்ட மறுத்த ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய வசனங்கள், திருமறை குர்ஆன், அந்த வசனங்கள் காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கின்ற பொழுது அந்த செய்தி என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்குது, நரகத்தை அஞ்சு கொள்ளுங்க, ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், இப்படி எல்லாம் செய்திகளை எடுத்து சொல்கின்ற போது சில மக்கள்கள் வந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில சில பேர்கள் என்ன செஞ்சாங்க, முகமது சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள். அப்ப அந்த ஒரு மனிதனுடைய அதே போல மதீனாவில் வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. இப்படி எல்லாம் இருந்த அந்த மக்களை நல்ல ஒரு மனிதர் இன்று வரை நம்ம அந்த மக்களுடைய பேரை கேட்டா, அந்த மக்களுடைய பேரை கேட்டா வெளியெல்லாம் வாழ்ந்துகிறோம். மக்காவாசியும் சரி, மதீனாவாசியும் சரி, அந்த மாதிரி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை இன்று வரை அந்த பேரை சொன்னா இன்னும் என்ன செய்யறோம், வெளியெல்லாம் வாழ்ந்துகிறோம். பெண்களா இருந்தா வெளியெல்லாம் வாழ்ந்துகிறோம். அப்ப ஏன் உங்களுக்கு உங்களுடைய பேரை நம்ம சொல்றோம், உங்க பேரை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி வரக்கூடியவர்கள் என்று ஏன் அவர்கள் நம்ம புகழாரம் சொல்றோம்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். அவர்கள் மாறினதற்கு என்ன காரணம், ரசூலுல்லாஹ் அவங்களை அப்படி வாடா, இப்படி குனிடா, இப்படி நிமிர்றா, இப்படி இருந்தா, இப்படி சொல்றான்னு சொன்னாங்க. அந்த குர்ஆன் அவர்களை மாற்றியது. அவருடைய மோசமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் இறை செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த இறை செய்தியை இது ஒரு மனிதனால் சொல்ல முடியாது என்று எண்ணிக்கொண்டு
அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இறை செய்தியை ஏற்றுக்கொண்டது காரணமாக அவர்கள் எப்படி மாறினார்கள் சொன்னா உடம்போட்ட தங்கமாக மாறினார்கள். விபச்சாரம் அது அப்படி விட்டுட்டாங்க, மது அருந்துவதை விட்டுட்டாங்க. எதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை செய்யக்கூடாது என்று இறைவன் சொன்னானோ அதை செய்யாமல் இருந்தார்கள், தடுத்து வாழ்ந்தார்கள். அதனால அவர்கள் என்ன செய்யலாம்? நல்லவர்கள் என்று சொல்கிறோம். அதே இஸ்லாத்தை அதே மக்களாக அதே மாதிரி அவங்க எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ, குர்ஆனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ, அதே போலத்தான் நாமும் இப்ப ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நபிமார்களை இறை தூதர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு முன்னாடி உள்ள வேதங்களை ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப குர்ஆனை எங்களுடைய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குர்ஆன் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை. குர்ஆனுடைய அடிப்படையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ குர்ஆன் ஓடுவதற்காகவும் ரமலானுடைய மாதத்துல ஓட வேண்டும் என்பதற்காகவும் இப்படி சில மாணவர்கள் குடும்பத்திலிருந்து நீ குர்ஆனை முழுசா கம்ப்ளீட் வா, ரமலான் மாசம் நீ தொழு வைக்கலாம், தொழு வச்சா அவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக குர்ஆனை ஓடக்கூடியவராக இருக்கிறோமா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை. அது ஒவ்வொரு எழுத்துக்களும் இறை வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டும். அந்த குர்ஆன் தான் அந்த மக்களை மாற்றி அமைத்தது. அவருடைய வாழ்க்கை முறையை அப்படியே மாற்றி அமைத்தது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டானா இல்லையா? தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த புத்தகமாகிறது, இந்த குர்ஆன் ஆகிறது, லா ரைப ஃபீஹி, இது எதிரே எந்த சந்தேகமே இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இது வழிகாட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்து வழி நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இது வழிகாட்டு நேரடியை காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் குர்ஆனை பார்த்து குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப வழிகாட்டுண்டா என்ன? எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எல்லா விஷயங்களையும் ஹலால் ஹராமை சொல்லி காட்டுறான், பாவப்பிரிவினை சொல்லி காட்டுறான், விபச்சாரம் செய்தால் எப்படி குற்றங்கிறது தண்டனைகளை சொல்லி காட்டுறான், மத அறுபதினால என்ன தண்டனைங்கிறத சொல்லி காட்டுறான், பெற்றோர்களுக்கு எந்த விதத்தில் பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறான், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறான், கணவன் மனை விஷயத்தை சொல்லி காட்டுறான், உள்வாழ்ந்த சமுதாயம் அளிக்கப்பட்ட வரலாறை சொல்லி காட்டுகின்றான், நபிமார்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான். இப்படி எல்லா விஷயங்களை தானம் தர்மம் செய்வது, தொழுகுவது, தொழுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை, விடுவதனால் ஏற்பட்ட தீங்கு பாவம், இது எல்லாத்தையுமே அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த குர்ஆனில நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எல்லா விஷயமும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டு இருந்தார்களே அந்த நபித்தோழர்கள் அப்படியே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹை அப்படி பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு இறை செய்தியை அல்லாஹ் இப்படி அறிவித்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அதை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம் சொன்னா வரலாற்றுகளை நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ் கிதாபுகளை நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயம் எழுதப்படுகிறது. எந்த அளவுக்கு எழுதப்படுகிறது சொன்னா முதலாக அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எப்படி சொல்லி? ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விட முந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். வத்தகுல்லாஹ, இன்னும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப முந்தாதீர்கள் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பின்னாடி நம்ம போவோம், அல்லாஹ்வுக்கு முந்தி போகக்கூடாது. முன்ன என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பின்னாடி நம்ம நடைமுறை நம்ம நடந்து போகணும்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜல்ல தஆலா இப்படி ஒரு வசனத்தை அனுப்பினார். சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த சூரத்துல் ஹுஜராத் சொல்லக்கூடிய சூரத்துல் ஹுஜராத்ல ஒரு அத்தியாயத்தை என்ன செய்யறான்? 2வது வசனமா சொல்லக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்பவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி வஜஹரு பாலிக்கும் லிபாலி அன் தஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை அழுகின்ற பொழுது என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா ஈமான் கொண்ட மக்களே, எப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு உயர்த்தாதுங்கிறாங்க. உங்களுடைய சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா நபியுடைய சத்தத்துக்கு கீழே தான் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட
கொஞ்சம் உயரமாக சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு நீங்கள் பேசக்கூடிய அந்த சபையில ஒருவருக்கொரு பேசக்கூடியவங்கன்னா இறைஞ்ச சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ்க்கு இடைஞ்சல் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசாதீங்க. அப்படி யாராவது நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உயர்த்தி நீங்கள் பேசினாலும் சரி, அந்த சபையில நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒருவர் நம்ம பேசிக்கிட்டோமா இல்லையா, அந்த மாதிரி நம்ம சத்தம் போட்டு அஜரத்துக்கு விளங்குற மாதிரி நம்ம சத்தம் போட்டு பேசும்போது எல்லாம் பேசுறாங்க அஜரத்துக்கு கேட்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி பேசாம அவங்களுக்கு குறைவா நீங்க என்ன செய்ய பேசுங்க. அப்படி பேசாமல் நீங்க சத்தம் போட்டு பேசுவீங்கன்னு சொன்னா அந்த தகவத்தை அவமானக்கும் இப்படி அமல்கள்லாம் வீணா போயிடும். இப்படி அமல்கள்லாம் ஒன்றுக்கிறாங்க அல்ல, இப்படி அமல்லாம் வீணா போயிடும். அந்தும் லாத்தூரும் நீங்கள் அறியாத நிலையிலே நீங்க தொழுதிருப்பிய, நீங்க ஜக்காத்து கொடுத்திருப்பிய, தஹஜ்ஜத் தொழுதிருப்பிய, எல்லா அமல்களும் சீராக செஞ்சிருப்பீங்க, எல்லா நன்மைகளும் நீங்க என்ன செய்யும் உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே எல்லா அமலும் அழிந்து விடும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஒரு குற்றவாளியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை வரும். அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இந்த வசனம் அல்லப்படுகின்ற நேரத்துல சஹாபாக்கள் இருந்தாரு. அதுல சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருக்கிறார். இவருடைய பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா இயற்கையாக தொண்டை பெருசு. ஒரு சில பேருக்கு அல்லாஹ் ஜல்ல பெரிய தொண்டையை கொடுத்திருப்பான், ஒரு சில பேருக்கு கீச்சி தொண்டையை கொடுத்திருப்பான், ஒரு பூனை பேசுற மாதிரி கொடுத்திருப்பான், பொம்பளை பேசுற மாதிரி கொடுத்திருப்பான். இது இயற்கை அல்லாஹ் ஜல்ல அவருக்கு வழங்கிய அறுப்படைன்னு பேரும். இது நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழருக்கு அல்லாஹ் ஜல்ல இயற்கையாக தொண்டை கனமான தொண்டை. அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா கனமாத்த ஒரு சுலாவுடைய சத்தத்தை விட உயரமா இருக்கு. சும்மா சாதாரணமா பேசினாரு எப்படி இருக்க சத்தம் அதிகமா தெரியும். அப்ப அவர் நினைக்கிறாரு அல்லாஹ் ஜல்ல இப்படி ஒரு வசனத்தை அழியிருக்கிறானே, இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய சத்தம் பெருசா இருக்குமே, நம்முடைய அமல்கள்லாம் அழிஞ்சு போச்சு, நம்ம என்ன செய்யறது, நம்ம நரகவாதியா போயிட்டோமே என்று சொல்லி கவலைப்பட்டு இந்த ஒரு வசனத்திற்கு கவலைப்படுறோம். இன்னைக்கு எத்தனை குர்ஆனை நம்ம சொல்லி காட்டுறோம், எத்தனை முறை குர்ஆனை அல்லாஹ் அப்படிலாம் சொல்லி காட்டுன்னு சொல்றோம், எத்தனை முறை ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை சொல்றோம். நம்ம காதுல ஏறுதா? அதை பின்ப நமக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாம் இறந்து நிக்கிறோமே நம்ம நினைக்கிறோமா? குர்ஆனை ஓடுகின்ற பொழுது யார்ட்டையும் பேசக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது, குர்ஆனை ஓடுகின்ற பொழுது என்ன செய்யணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேசணும். அல்லாஹ்வுடைய பேசிக்கிட்டு வந்து இருக்கின்ற போது சைத்தான் குறுக்க வருவான். சைத்தான் நம்ம என்ன செய்யணும், அவுதுபில்லாஹி சைத்தான் சொல்லி நம்ம சொல்லிட்டு குர்ஆனை ஓதணும் எத்தனை முறை சொல்லுவோம், செய்ய மாட்டாங்க. நீங்க பிள்ளைகளா நீங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு அப்படித்தான் வரும், பேச்சுகள் அப்படித்தான் வரும். அப்படி வந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வோட நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல உள்ளவனை கிள்ளி விட்டு எங்க பாரு, அவன் எப்படி விளையாடு பாரு, அவன் எப்படி தூங்குறான்னு சொல்லி பாரு, இப்படி எல்லாம் கிள்ளி விட்டு நொல்லி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. குர்ஆன் என்பது ஒரு மகத்தான புத்தகம். அந்த புத்தகத்துல அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னதோடவே என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி வீட்டுக்கு போயிடுறாரு. போனவரை திரும்பி பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் சபைக்கு வரவே இல்லை. 2 நாள் பார்க்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் பார்க்கிறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில, சாபித் இப்னு கைஸ் காணவில்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு நான் போய் பார்த்துட்டு வரவான்னு சொல்லி கேட்கிறாங்க. போய் பார்த்துட்டு வாங்க இருக்கிறார். அவர் வீட்டுக்கு போனா அவர் சஜ்ஜாவோட கிடந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார். அந்த சாபித் இப்னு கைஸ் எப்படிப்பட்ட 20 ஹிஜ்ரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் நியமிக்கப்பட்டு 21வது ஆண்டு தான் அந்த வசனம் அந்த அத்தியாயம் இறங்குகின்றது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் போயிட்டது. குர்ஆன் 23 ஆண்டுகள் இறங்கிய அந்த குர்ஆன் 21வது ஆண்டுல தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். ஏன் அதுதான் சொல்லி காட்டான்னு சொன்னா அந்த மக்கள் அவரோட தெளிவாகிற வரை அப்படியே வைத்திருந்தான். எல்லாத்திலையும் எல்லாம் தெளிவாகி எல்லாத்தையும் அல்லாஹ்வையும் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை அந்த மக்கள் வருகின்ற பொழுதுதான் 24 வருஷம் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 21 ஆண்டுகள் வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹ்விட இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அந்த சாபித் இப்னு கைஸ் இவ்வளவு காலம் நம்ம செய்த அமல்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய்விட்டது, அழிந்து போய்விட்டது, நம்ம நரகவாதி ஆகிவிட்டோமே என்று சொல்லி சஜ்ஜாவில் திறந்து கண்ணீர் விடுகின்றார்கள். இன்னைக்கு எத்தனை முறை நம்ம குர்ஆனை பார்த்திருப்போம், எத்தனை முறை குர்ஆனை ஓதிருப்போம்,
அல்லாஹ் நம்மளை இப்படி எல்லாம் தண்டிப்பேன்னு சொல்றானு, மாலிக் யௌமித்தீன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூரா ஓதும்போது மாலிக் யௌமித்தீன், விசாரணை நாளின் அதிபதி என்று நம்ம சொல்கின்றோமே, அந்த அதிபதி என்ன செய்வான் நாளைக்கு மறுமையிலே? அந்த விசாரணையை நம்மளை நிறுத்தி வைத்து என்ன கேட்பார் என்பதையெல்லாம் நம்ம நினைத்து பார்ப்பதில்லை. சும்மா சாதாரணமா ஓடுறோம். மாலிக் ஒளியில ஓய்ந்த பொழுது கூட அவன்கிட்ட அப்படி சொல்லி காட்ட, நீ தான் எனக்கு விசாரணை நாளின் அதிபதி, உன்னை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை, நீ பேச அனுமதித்தால் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணை நாளை பற்றி நம்ம சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இல்லையே. ஏன்? அந்த புத்தகம் நம்மளை ஒன்று சேரவில்லை, அந்த புத்தகம் நம்மளை ஒன்று அணைக்கவில்லை. குர்ஆனை ஓதுகிறோம், பழகுகிறோம், பேசுகிறோம், சொல்றதை தவிர அந்த வழியில வரல. சாபித் இப்னு கைஸ் இந்த வசனத்தை கேட்டு இயற்கையாக அல்லாஹ் கொண்டு வைத்துவிட்டவன் பார்த்து போன அந்த நபித்தோழரும் சொல்லுகிறார், நான் நரகவாதி ஆகிவிட்டேனே, இந்த அமல்கள்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதியாகி போய்விட்டேனே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த சஹாபி நபித்தோழர் ரசூலுல்லாஹ் வர்றாரு, வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவர் சஜ்ஜாவில் கிடந்து கண்ணீர் விடுகின்றார், அவர் நரகவாதி ஆகிவிட்டேன் என்று சொல்கின்றார். அப்படின்னு சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட மீண்டும் சொல்றார்கள், லைஸலக மின் அஹ்லின் நார், என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அகலில் ஜன்னா, அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க நரகவாதி இல்ல, நீங்க சொர்க்கவாதி ஒருவர் என்ற செய்தி அவருக்கு சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு நபி சொல்றாரு, நீங்க நரகவாதியா இல்ல, இலாக்கின் என்றாலும் அகலில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்தை ஒருவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகுல நிம்மதி பெருமிச்சு விடுகிறார் அந்த நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். அவர் செஞ்சது ஒரு குற்றம் இல்லாத அல்லாஹ்வால் அவர் இயற்கையாக கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை தொண்டை அந்த சட்டம், அதற்கு கூட அழுவார் என்று சொன்னா, பாவங்களை தேடி நம்ம போறோம், பாவங்கள் நம்மளை தேடி வரல, பாவங்களை செய்வதில் நம்ம தீவிரமாக இருக்கிறோம், சத்தம் போடுவதில் நம்ம தீவிரமா இருக்கிறோம், ஒருத்தனை பத்தி ஒருத்தன் புறம் பேசுகிற நம்ம தீவிரமா இருக்கிறோம், ஒருத்தனை பத்தி கோடு சொல்வதில் நம்ம தீவிரமா இருக்கிறோம், ஒருத்தனை மட்டம் தட்டி நம்மளை போய் நம்ம உயர்ந்தவன் மட்டமானவன் என்று சொல்லி பேசுவதில் தீவிரமா இருக்கிறோம். இது எல்லாம் சொல்றது உஜாத்து அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப ஏன் இந்த மாதிரி அந்த மக்கள் அப்படி வாழ்ந்து இன்றைய வரை அவருடைய பேரை சொல்கின்ற பொழுது சாபித் இப்னு கைஸ் இல்லா என்று சொல்கிறோம், அபூபக்கர் இல்லா என்று சொல்கிறோம், உமர் இல்லா என்று சொல்கிறோம், ஏரியை சொல்கிறோம், எல்லாம் அப்படி வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு குர்ஆன் ஓதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கு மட்டுமல்ல, குர்ஆன் படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து நன்மக்களை வாழ வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த புத்தகத்துல எந்த சந்தேகம் இல்லை, இது அல்லாஹ்வை அஞ்சி பயன்படக்கூடியவர்களுக்கு வழியை காட்டுகின்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டார். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நம் மக்கள் அந்த குர்ஆனை முழுதாக நம்ம ஏற்று அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அழகிய உயர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை ரஹ்மான் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர என்று சொல்லி முதல்வரை நிறைவு செய்தேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, முதல் உட்பாவுடைய உரையில் சுருக்கமாக குர்ஆன் நம்மளுக்கு வழிகாட்டி குர்ஆன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை பற்றி ஒரு நபித்தோழர் அன்னை ஆயிஷா எல்லா கேட்கிறார். கேட்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்ற பொழுது அன்னை ஆயிஷாவுடைய பதில் எவ்வாறு இருந்தது? முழு குர்ஆனாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? முழு குர்ஆனாக இருந்தது என்பதை பெருமானார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஏன் இந்த வரை நம்ம உமரல்லா பேரை கேட்டோம்னா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பற்றி சிலாவிற்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, உமருடைய நாவில அல்லாஹ் பேசுகிறார் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உமர் ஒரு பாதையில் நடந்தா சைத்தான் வேறொரு பாதையில போயிடுவான், உமர் வருகிறார் அப்படின்னு சொல்லி வேறொரு பாதையில போயிடுவான். அந்த அளவுக்கு சைத்தான் பயப்படுவான். யாரை பார்த்து? உமர் இல்லாவை பார்த்து சைத்தான் பயந்து வேறொரு பாதையில ஓடுவான். இப்ப எங்க சைத்தான் ஓடுறான்?
நம்மகிட்டே இருக்கிறான். நம்மளே சைத்தானுடைய வாழ்க்கை முறைய நம்முடைய வாழ்க்கை முறையில 100% எடுத்து பார்த்தா 20% தான் முக்கி ரொம்ப தடுமாறி எடுக்க முடியும். அப்ப சைத்தான் உமரையா பார்த்து வேற வழியில பாதுகாப்பு போறான்னு சொன்னா இந்த உமரையா யாரு? இந்த குர்ஆன் தான் அவரை மாற்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அவரை கொண்டு அவரை தலையை கொண்டு இந்த மக்காவில இருக்கக்கூடிய அந்த காரியத்து மத்தியில வைக்கிறேன்னு சொல்லி போன உமரையா இந்த இறைமறை வசனத்தை காதல கேட்ட பிறகுதான் அவர் என்ன செய்றார்? மனம் மாறி தன்னை என்ன செய்றாரு? அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூல்னு சொல்லி எந்த வாடை ரசூலுடைய தலையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிட்டு போனாரோ அந்த வாடை கீழே தூக்கி போட்டுட்டு தன்னை முஸ்லீம் ஆக்கியது எது அப்படின்னு சொன்னா இந்த இறைமறை வசனம் தான். இவர் எத்தனை நபித்தோழர்கள் இறைமறை குர்ஆன் வசனத்தை கேட்டு அப்படியே தன்னை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப பொதுபோக்காகவும் அசால்ட்டாகவும் இருக்கிறோம். குர்ஆனை பத்தி சாதாரண கல்விய குர்ஆன் ஓதுபவர்களும் சரி ஓதக்கூடியவர்களும் சரி எல்லாமே குர்ஆன் என்பது நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு புத்தகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அஜ்ஜடை உரையில எல்லா நபித்தோழருக்கு மத்தியில உரையாற்றுகிறார்கள். என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் கரத்து வீக்கும் அம்ரைனி தன்தலில் மாத்தம சப்தம் பீமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி வ சுன்னத ரசூலிஹி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மக்களே, தோழர்களே, உங்களுக்கு மத்தியில 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். 2 விஷயத்தை என்ன செய்றேன்? விட்டு செல்கிறேன். அதை நீங்கள் சரியாக கடைபிடிப்பீர்கள் சொன்னால் நீங்கள் வழி தர மாட்டீர்கள். அதுல 1 கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆன், 2 சுன்னத் ரசூலிஹி அவருடைய தூதருடைய நடைமுறை சுன்னத்தி என்னுடைய நடைமுறை என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே என்ன செஞ்சாங்க? உரையாற்றினார்கள். அந்த 2ம் தான் நமக்கு ஒரு முக்கியமாக அல்லாஹ்வுடைய புத்தகமும் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையும் தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய சுற்றியுள்ள சூழல்கள் சைத்தானால் சூழப்பட்டிருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடி எல்லா சூழலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அழகிய வாழ்க்கை வல்லரஹ்மான் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்திர வேண்டும் சொல்லி இந்த நல்லத்தில் கேட்டுக்கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவரிட்ட கட்டளையின் பிரகாரமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அழகிய வாழ்க்கை நடைமுறையின் பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக வாழ வைத்து அல்லாஹ்வுடைய அரசு நிழலை தவிர வேறு நிழலை இல்லாத அந்த விசாரணை நாளிலே அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் நிற்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தையும் எந்தவித கேள்வி வழக்கும் இல்லாமல் செல்லக்கூடிய அந்த சாதியான உயர்ந்த நல்லடியார் கூட்டத்தில் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து சொர்க்கத்தில் தலை சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தில் எல்லா வாசல் வழியாக நுழையக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கருணையுள்ள ரஹ்மான் தந்தல்ல என்று சொல்லி கருணையோடு கையேந்தி நிறைவேறுகின்ற வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.